ஃபியூரியஸா எ மேட் மேக்ஸ் சாகா. அதாவது 2015 வெளியான மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் அந்த படத்தோட சீக்வல் தான் இந்த படமா? அந்த படத்தை பார்த்தா தான் இந்த படம் புரியுமா? இந்த படம் ஓவரால் எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் விடையாக இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃபியூரியஸா எ மேட் மேக்ஸ் சாகா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபியூரியஸா எ மேட் மேக்ஸ் சாகா படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்தில் அந்த ஒரு சின்ன பொண்ணாக இருக்கக்கூடியதான் கதாநாயகி ஃபியூரியஸா அப்படின்றவங்க. ஸோ அவங்களோட க்ரீன்லேண்ட், பசுமை நிறந்த பூமி, அவங்க வாழற இடம். ஸோ அந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையர்கள் உள்ளே பூந்து அங்கே இருக்க வளங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடுது. இந்த பொண்ணு பார்த்ததை அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணை வந்து வில்லன் கிட்ட கொண்டு போகிறாங்க. வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் எய்ம்ஸ்வொர்த், அதாவது டிமெண்டஸ் அப்படின்றக்கூடிய கதாபாத்திரத்தில் வராரு அவர். அந்த வில்லன் எப்படின்னா, அவர்கிட்ட நிறைய பைக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லா இடத்துக்கும் போய் அங்கே இருக்கிறதெல்லாம் வேட்டையாடி கொள்ளையடித்து தன்வசப்படுத்திப்பாங்க அவங்க. இப்போ இந்த பொண்ணு பிடிச்சி நீ எந்த இடத்துலேருந்து வர, உங்ககிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு வாயே திறக்கல. சரி ஓகே அப்படின்னு அந்த பொண்ணு பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த டிமெண்டஸ் கேங் வந்து பார்த்திங்கன்னா சிட்டாடல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வேட்டையாடலாம் அப்படின்னு போகிறாங்க. அங்கே இருக்கவங்களெல்லாம் மிரட்டுறாங்க. அங்கே வந்து அந்த கேங்கோட லீடராக இருக்கார் இம்மோர்டல். நம்ம அந்த ஃபியூரி ரோட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அந்த வாயில் பைப்பெல்லாம் வச்சுட்டு இருப்பார் இல்லையா, அவர் தான். ஸோ அவர் மிரட்டுறாரு, இப்போ உங்கள் எல்லாரையும் கொண்டுடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தெரியும் அந்த இம்மார்டல் அப்படின்றவன் டானுக்கெல்லாம் தண்டனக்கா டானாக இருப்பான் அப்படின்ட்டு இவர் அங்கே தப்பிச்சு ஓடுறாரு. போனதுக்கப்புறமா ஒரு விஷயம் இவருக்கு புரியுது. இந்த சிட்டாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வளங்கள் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட கேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணுற இடம் அங்கே தான் உருவாக்குறாங்க, அந்த இடம் இருக்குது. அதுக்கப்புறம் புல்லட் ஃபார்ம், ஆயுதங்கள்லாம் அங்கே தான் தயாரிக்கிற இடம் ஒன்று. ஸோ இந்த ரெண்டு இடமும் இந்த இம்மார்டல் கீழே தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வில்லனான டிமெண்டஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு இடத்த கைப்பற்றாரு. பாட்டிட்டு வில்லன் கிட்ட வந்து இது பேசுகிறாரு, டீல். இந்த மாதிரி வந்து நான் உனக்கு பெட்ரோல் தரணும், நீ எனக்கு தண்ணியும் கொஞ்சம் உணவுகளும் எனக்கு தரணும் அப்படின்னு டீல் பேசுகிறாரு. அவங்களும் ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இந்த டிமெண்டஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஃபியூரியஸாவை பார்த்துட்டு எனக்கு இந்த பொண்ணு கொடுத்துட்டு, இந்த பொண்ணு ஆரோக்கியமாக இருக்கா, எங்களுக்கு வந்து ஆரோக்கியமான குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு இந்த பொண்ணு உதவுவான்ட்டு பிடிச்சி அந்த பொண்ணை சிறை பிடிச்சிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சுதா இல்லையா, இந்த ரெண்டு கேங்கும் இடையே என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. நான் வந்து ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் 2015 வெளியான இந்த ஃபியூரி ரோட் இருக்கு இல்லையா, அதோட சீக்வல் தான் இதுவா, அதை பார்த்தா தான் இது புரியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இந்த படம் தான் எல்லாத்துக்கும் ஆரம்பமாக இருக்கும். அதாவது ஃபியூரியஸா அப்படின்றவங்க எங்கேருந்து உருவானாங்க, ஸோ இந்த இம்மார்டல்ன்றவன் யார், ஸோ இவங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக இந்த பார்ட்டில் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அதனால் இந்த பார்ட்டை தாராளமாக தனியாக கூட பார்க்கலாம், அதை பார்த்துட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே ஒரு டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு ஆக்ஷன் சீன் படத்தில் 2.5 மணி நேரம் அப்படின்னா அதில் 2.25 மணி நேரத்துக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டுமே வந்துட்டு இருக்கு. ஸ்டண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதாவது ஒரு நிமிஷம் கூட கண்ணை சிமிட்டாத வகையில் அந்த அளவு இருக்கும். ஸ்டண்ட் எல்லாம் பின்னிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த டீம் மொத்தமே. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா ஆங்கிள்ஸ். அதாவது இங்கே வைட் ஆங்கிள் ஷாட் நிறைய வரும். ஃபுல்லாகவே இது டெசர்ட்டில் நடக்கக்கூடிய விஷயம் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பாம்பு பிளாஸ்டாக இருக்கட்டும், இந்த டெசர்ட் ஸ்ட்ராமாக இருக்கட்டும், மணல் புயல் வர விஷயமாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் அவங்க விஷுவலி காமிச்சது உண்மையிலேயே நம்ம என்னமோ அங்கே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். அந்த அளவுக்கு இந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஒரு இடத்துல கூட பிசரே அடிக்காத ஒரு கேமரா ஒர்க்கு. அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டையர் மூவியோட பெரிய பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஒர்க் தான். நீங்கள் ஒரு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் உள்ள ஒரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டே அதிரும் அந்த அளவுக்கு. உதாரணத்துக்கு ஒரு பைக் சீன் ஒன்று வரும், தண்டர் பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய அந்த சவுண்ட் நம்ம சீட்டே அதிரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சவுண்ட் ஒர்க் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த படத்தில். அதே மாதிரி இந்த படத்தோட கதை, இந்த கதை வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கதை அப்படின்னு சொல்லணும். எப்படின்னா, இந்த டிமெண்டஸ் அப்படின்றவன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எதுவுமே இல்லாமல் தான் மக்கள்லாம் பஞ்சத்தில் இருக்காங்க. ஸோ வேட்டையாடுறதுக்காக போடுறான். அப்போ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சிட்டாடல் அப்படின்ற இடத்துல இம்மார்டல் அப்படின்னு ஒரு வில்லனை பார்க்குறான். அங்கே பார்த்ததுக்கப்புறமா அவங்ககிட்ட பேரம் பேச போகிறான். பார்த்தா அவன் பெரிய டானாக இருக்கான். அதுக்கப்புறம் அவனை எப்படி பழி வாங்கலாம் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி 2 இடத்த கைப்பற்றான். அங்கே நடக்கக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க இடத்துலையே தன்னோட தோற்றத்தை மாற்றிடுறாங்க. அந்த சிட்டாடலில் இருந்தால் தன்னோட உயிருக்கு ஆபத்து, தன்னோட கற்புக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்க தன்னோட தோற்றத்தை மாற்றிட்டு தன்னை அலங்கோலப்படுத்திக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து என்னை இந்த வழிக்கு ஆளாக்கின அந்த டிமெண்டஸை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்து ஒரு வழி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை நமக்குள்ளே கொடுக்க ஆரம்பிக்கும். இது நமக்கு மட்டும் இல்லை, படம் பார்க்குற எல்லாருமே தியேட்டரில் அந்த ஒரு எப்படின்னு சொல்கிறது, அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுக்குது. உதாரணத்துக்கு ஒரு கார் கவுறுது அப்படின்னா, ஹீரோயின் போகிற அந்த கார் கவுறுது அப்படின்னும் போது இங்கே இருக்கவங்களோட ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு பர்சனலி ஒரு கனெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. மொத்தத்தில் இந்த ஃபியூரியஸா மேட் மேக்ஸ் சாகா படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி எல்லாம் பிடிக்கும், நான் பார்ப்பேன் மறக்காமல். அதுவும் இல்லாமல் இந்த மேட் மேக்ஸோட சீரிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 100% உங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை எனக்கு வந்து சவுண்டுன்னா பிடிக்கவே பிடிக்காது, சத்தம் கேட்கவே கூடாதுப்பா, எனக்கு அமைதியான படமாக போகணும்ப்பா அப்படின்னீங்கன்னா பக்கத்து ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு மொக்க படம் போவோம், தாராளமாக அதை போய் பாருங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மூவி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த இடத்துலையுமே ஒரு லேக் அப்படின்றது கிடையவே கிடையாது. என்டையர் 2.5 மணி நேரம் படமும் நம்மளை பயங்கரமாக ஹோல்ட் பண்ணி உட்கார வச்சுருப்பாங்க உள்ள. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த ஃபியூரியஸா மேட் மேக்ஸ் சாகா. இந்த படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஜ் சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 9/10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.